போற்றியோம் நம சிவாய. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன்கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதைப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தமிழகத்திலே ஒரு பொற்காலம் இருந்தது. அந்த பொற்காலத்தை சங்க இலக்கிய காலம் என்று சொல்லுவோம். அந்த சங்க இலக்கிய காலத்தை தொடர்ந்து இடையிலே ஒரு காலம் வந்தது. அந்த காலத்திற்கு பெயர் இருண்ட காலம் என்று சொல்லி அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அந்த இருண்ட காலம் நம்முடைய சமயத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய தொன்மை மிகுந்ததாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை இழிவு செய்யக்கூடிய வகையிலே அமைந்த காலமாக அமைந்தது. அந்த காலத்திலே இருந்தவர்கள் 3 வகையான கொள்கைகளை கொண்டிருந்தனர். ஒன்று, தமிழ் மொழி உகந்த மொழியல்ல, உயர்ந்த மொழியல்ல என்கின்ற கொள்கை அவருடைய கொள்கையாக இருந்தது. இரண்டாவது, இசை என்பது ஏற்புடையதல்ல, இசை ஆன்மீகத்துக்கு உகந்ததல்ல, சமய நெறிக்கு ஏற்புடையதல்ல என்கின்ற கொள்கை இருந்தது. மூன்றாவது ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கையினுடைய அடிப்படையிலே மகளிர்கள் இத்தகைய வழிபாட்டு நெறிக்கு உரியவர்கள் அல்ல, மகளிர்கள் முக்தி அடைய முடியாது, மகளிர் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறவியிலே நல்ல பணிகளை செய்து அடுத்த பிறவியிலே ஆணாக பிறந்தால்தான் முக்தி அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு முரண்பட்ட கொள்கை நம்முடைய தமிழகத்திலே இருந்தது. இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு மாறாக அமைந்தது. ஏனென்றால் இருக்கக்கூடிய இலக்கியங்களிலேயே முதல் இலக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டும் 8 தொகையும் என்று சொல்வார்கள். அந்த 10 பாட்டிலே முதல் இலக்கியமாக இருக்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படை என்பது இறைவனை பற்றி, முருகனை பற்றி போற்றி புகழ்ந்து பரவக்கூடியது. அந்த திருமுருகாற்றுப்படையே நல்ல ஒரு தமிழ் பணுவலாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய தமிழ் பாடல்களை கொண்டு இறைவனை போற்றி புகழ்ந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி என்று சொல்லி நம்முடைய அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அத்தகைய பணுவல்கள் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி மந்திரங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது தொல்காப்பியம் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய நூல்கள் கூறக்கூடிய கூற்று. அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே தமிழ் மொழியிலே வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அது இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி அயல் தாக்கங்கள் சொல்லி கொண்டிருந்த சூழல். அதேபோல இறைவனை பன்னிசையாய், ஏழிசையாய், இசைப்பயனாய், அமுதமாய் கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பல நூறுக்கணக்காக இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை பற்றிய செய்தியை நாம் காணலாம். சிலப்பதிகாரத்திலேயும் நாம் அங்கே பார்க்கின்ற போது அந்த அரங்கேற்ற கதையிலே நூற்றுக்கணக்கான இசை குறிப்புகளையெல்லாம் நுட்பங்களையெல்லாம் நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய இசைக்காக இறைவன் உகந்து வருவான் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறி. திருவிளையாடற் புராணத்திலே நாம் பார்ப்பதைப் போல, ஆனாயனாருடைய வரலாற்றிலே பார்ப்பதைப் போல இசைக்கு உகந்து இறைவன் வந்து அருள்பாலிப்பான் என்கின்ற நிலையினை மாற்றி இசை இறைவனுக்கு ஆகாது என்று சொன்னார்கள். அதே போல காஞ்சியிலே அன்னை ஏழவார் குழலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை அங்கே ஆற்று மணலிலே சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கின்றார். அப்படி முதலிலே நமக்கெல்லாம் சிவ வழிபாடு செய்வது என்று சொன்னதே ஒரு பெண்மணிதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே மகளிர்களுக்கு ஆன்மீகம் ஒவ்வாது என்று சொல்லக்கூடிய அந்த 3 வகையான கொள்கையை அந்த இருண்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றுவதற்காக தோன்றியவர்கள்தான் நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருந்தகையும். அவர்கள் இருவரும் இந்த மண்ணிலே கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலே தோன்றி இங்கே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். அந்த மறுமலர்ச்சியினுடைய பயனாக இறைவனை நல்ல அருந்தமிழ் பாடல்களாலே பாடினார்கள். ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள் திருநெறிய தெய்வ ஒன்றீன் தமிழ் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தம்மை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் தமிழாகரர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லியெல்லாம் தன்னைத்தானே பற்றி சொல்லி தம்முடைய தமிழ் பாடல்கள் எல்லாம் உயர்ந்தவை என்று சொல்லி அகிலத்திற்கு அறிவித்தார்கள். இரண்டாவது, இசை இறைவனுக்கு உகந்தது என்பதை
பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்லி அப்பரடிகளாகிய திருநாவுக்கரசு சொல்லுவதைப் போல பண்ணின் இசையாக நின்றிருக்கக்கூடிய இறைவனை பன்னிசை பாடல்களை கொண்டு பாடினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இறைவனே அம்மையப்பராக இருந்து நமக்கு அருள்வாளிக்கின்றார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி இறைவனையே அம்மையப்பராக பார்த்து மகளிரும் இத்தகைய வழிபாட்டுக்கு உகந்தவர்கள் என்கின்ற செய்தியை தமிழகத்துக்கு கொடுத்தார்கள். ஆகவே தமிழகத்திலே ஒரு சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அந்த சமய மறுமலர்ச்சியினுடைய பயனாக நமக்கு கிடைத்த இலக்கியங்கள் தான் தேவார திருப்பதிகங்கள் என்று அழைக்கக்கூடியவை. இந்த தேவார பதிகங்களை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 7ஆம் நூற்றாண்டிலே நமக்கு அருளி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாற்று என்று அழைக்கக்கூடிய தேவாரத்தை கொடுத்தார்கள். இவை மூன்றையும் இணைத்துத்தான் நாம் இப்பொழுது தேவாரம் என்று அழைக்கின்றோம். இவை நம்முடைய 12 திருமுறைகளுடைய தொகுப்பிலே முதல் 7 திருமுறைகளாக அமைந்திருக்கின்றன. இத்தகைய நல்ல திருமுறைகள் நல்ல அற்புதங்கள் நிகழ்த்தியவை. ஏதோ கவிஞர்களெல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடுகின்றார்கள், அதுபோல நம்முடைய அருளாளர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் பாடினார்கள் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த பாடல்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தியவை. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தலங்கள் தோறும் சென்றார்கள். ஒவ்வொரு தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். போற்றி புகழ்ந்ததோடு மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய புகழை மற்றவர்களையும் பாடச் செய்தார்கள். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பதிகம் என்று சொன்னால் 10 பாடல். அந்த 10 பாடல்களை அங்கு இருக்கக்கூடிய இறைவன் மேலே பாடுவார்கள், மக்களை பாடச் செய்வார்கள். அந்த மக்களை அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தார்கள். அதன் காரணமாக நம்முடைய பக்தி இலக்கியம் மலர்ச்சி பெற்றது. அத்தகைய மலர்ச்சியின் காரணமாக நமக்கு கிடைத்ததாக இருக்கக்கூடிய இந்த பணுவல்கள் தான் தேவார பணுவல்கள். இதிலே திருஞான சம்பந்தரை பற்றி நாம் முதலிலே பார்க்கின்றோம். திருஞான சம்பந்தர் தஞ்சையிலே இருக்கக்கூடிய சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய சீர்காழிப்பதியிலே தோன்றியவர். இளம் குழந்தையாக இருக்கின்ற போதே நல்ல அருள் வளம் பெற்றவராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வகையிலே ஒரு 3 வயது அந்த குழந்தைக்கு நிரம்பிய போது தன்னுடைய தந்தையாருடன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்கின்றார். அப்படி கோயிலுக்கு செல்கின்ற போது அந்த தந்தையார் இந்த குழந்தையை அருகிலே இருக்கக்கூடிய குளக்கரையினுடைய கரையிலே நிறுத்திவிட்டு அவர் அதிலே சென்று அவருடைய யோக பயிற்சியை செய்வதற்காக தண்ணீரிலே மூழ்கி யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த குழந்தை அழத் தொடங்குகின்றது. ஏன் அழுகிறது? தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று சொல்லி அழவில்லை. அந்த குழந்தை எதுக்காக அழுகிறது, எப்படி அழுகிறது என்று சொன்னால் அம்மே அம்மே என்று சொல்லி அந்த குழந்தை அழுகின்றது. வந்தது தந்தையாரோடு, ஆனால் அந்த குழந்தை அழுவது அம்மே அம்மே என்று அழுகின்றது. அந்த குழந்தை எதை பார்த்து அழுகிறது என்று சொன்னால் தந்தையார் குளத்துக்குள்ள போனார், அவர் மூழ்கினார், அதை பார்த்து அந்த குழந்தை அழவில்லை. கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்து அம்மே அம்மே என்று அழுதது. அப்போ இந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பதை உரையவன் உணர்ந்தார். தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று சொல்லி அழவில்லை, இந்த குழந்தை ஞானப்பக்குவம் பெற்றுவிட்டது என்பதை உணர்ந்தார். அதனால் அந்த குழந்தை என்ன செய்தார் என்று சொன்னால் அருகிலே இருக்கக்கூடிய அம்மையாரிடத்திலே சொல்லி அந்த குழந்தைக்கு ஞானப்பால் சுரந்து ஊட்டச் செய்தார். அந்த ஞானப்பாலை குறந்து பொற்கிண்ணத்திலே அந்த குழந்தைக்கு அதை ஊட்டினார். அந்த ஞானப்பால் ஊட்டியுடனே அந்த குழந்தைக்கு பல்வேறு வகைப்பட்ட ஞானங்கள் கிடைத்ததாம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பங்கினில் ஒங்கிய ஞானம் உவமயிலாக்களை ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த தாமுணர்ந்தாரன் நிலையில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்த ஞானப்பாலை குடித்தவுடனே பல்வேறு வகையான ஞானம் அந்த குழந்தைக்கு கைவரப்பெற்றது. அந்த குழந்தை இந்த ஞானப்பல்வழிகளை எல்லாம் நமக்கு எப்படி கொடுத்தது என்பதை பிற்காலத்திலே வந்ததாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் சொல்லுவார்கள். அதை பற்றி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவார்கள். நாமெல்லாம் அந்த பாலை குடித்தோம் என்று சொன்னால் பாலை குடிக்கிறோம், சுவைக்கிறோம், அதோடு அது செரிமானமாகி நீங்கி விடுகின்றது. ஆனால் இந்த குழந்தை என்ன செய்ததாம், ஞானப்பாலை குடித்தது, அந்த பாலை உள்வாங்கி கொண்டது, அந்த அன்னை கலந்து கொடுத்ததாக இருக்கக்கூடிய ஞானத்தை தன்னுடைய நாவிலேயே மடுத்து கொண்டது, நிறுத்தி கொண்டது, அதை அப்படியே திரும்பி நமக்கு ஞானப்பாடல்களாக கொடுத்தது.
அந்த ஞானப்பாடல்களாக கொடுத்த காரணத்தினாலே அவையெல்லாம் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்ந்தவையாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லுவார். அப்படி அந்த குழந்தை அந்த ஞானப்பாலை குடித்தது. தந்தை தன்னுடைய பயிற்சியை முடித்து கொண்டு கரைக்கு வந்தார். வந்தபோது அந்த குழந்தையினுடைய உதட்டிலே அந்த பால் ஒரு திரு ஒட்டி கொண்டிருந்தது. அப்போ சொன்னார், இந்த பார்த்தவனுக்கு ஏது இந்த பால், யார் கொடுத்தார்கள் என்று கேட்டபோது அந்த குழந்தை அப்பொழுதே பாடத் தொடங்கியது. 3 வயதிலேயே அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முன்னை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய விம்மான் இவனன்றே என்று சொல்லி இது முதல்ல 3 வயதிலேயே அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. இந்த முதல் பாட்டிலேயே பல்வேறு வகையான நுட்பங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த குழந்தை பாடத் தொடங்குகின்றது. அந்த குழந்தையோ சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை எப்படி பாடுகிறது என்று சொன்னால் மிக கடினமாக இருக்கக்கூடிய சொற்களை வச்சு பாடல. பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சொல்லும் 2 எழுத்து அல்லது 3 எழுத்துக்கு மேலே இருக்காது. தோடு உடைய செவியன் விடை ஏரி ஓர் தூ வெண் மதி சூடி காடு உடைய சுடலை பொடி பூசி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இளமையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை மற்றவர்கள் அனைவரும் எளிமையாக புரிந்திருக்கக்கூடிய வகையிலே அந்த சொற்களை எளிமையாக அமைத்தது. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் மிகவும் நுட்பமான தத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. என்னன்னா யாரை பற்றி சொல்றாங்க? தோடு உடைய செவியன்னு சொல்றாங்க. தோடு ஆறு போடுவாங்க? பெரும்பாலும் பெண்கள் போடக்கூடியது தோடு. ஆண்கள் போடக்கூடியதுக்கு பேர் குழை என்று சொல்லக்கூடியதாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த குழந்தை முதல்ல பாடத் தொடங்குகின்ற போதே தப்பா பாடுதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது பாடத் தொடங்குகின்ற போதே எதை பாடுகிறது சொன்னால் சிவபெருமான் சொல்லி அம்மா அந்த ஞானப்பாலை கொடுத்தாங்க. அந்த காரணத்தினால் என்னாச்சு? 2 பேர்த்தையும் சேர்த்து பாடுகின்றது. சொன்னது சிவபெருமான், கொடுத்தது அம்மா. அதனால 2 பேர்த்தையும் சேர்த்து என்ன சொல்லுகின்றார்கள்? உமையொரு வாகனாக அங்கே இருக்கக்கூடிய தன்மையை தோடுடைய செவியன் என்று சொல்லி இருக்கின்றது. இப்படி இளம் வயதிலேயே பாடத் தொடங்கியதாக இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இன்னொன்று இருக்கின்றது. நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், என்று சொல்லக்கூடியது தகராலய ரகசியம் என்று சொல்வார்கள். அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த கழிச்சு போட்டு அங்கே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எழுத்து என்ன இருக்குன்னா ஓ என்று சொல்லி இருக்கும். நம்ம மந்திரங்களிலெல்லாம் மூல மந்திரங்களாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் ஓம் என்று சொல்லக்கூடியது மூல மந்திரம். அதே மாதிரி தான் நம்முடைய 12 திருமுறைகளும். இது முதல் திருமுறையில் முதல் பாட்டு ஓவில் தொடங்கும். அதுக்கு அடுத்து கடைசி திருமுறையில் கடைசி பாட்டு நிலவி உலகலாம் என்று சொல்லி பெரிய புராணத்தில் கடைசி பாட்டு இம் என்று முடியும். இப்படி ஓமுக்குள்ளே திருமுறைகள் அனைத்தும் அடக்கம் என்கின்ற அடிப்படையிலே அந்த ஓவிலே தொடங்கி இம்மிலே முடியக்கூடிய அளவுக்கு திருமுறைகள் அமைந்திருக்கின்றன. அந்த ஓவில் தொடங்குவதற்கு இருக்கக்கூடிய பாடல் இந்த தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டில் இறைவனுடைய 5 தொழிலையும் சுட்டுகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலையும் அந்த குழந்தை அதிலே சுட்டி அங்கே பாடுகின்றது. அதோடு மட்டுமல்ல, அந்த பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடியதுக்கு 12 பேர் இருக்குது. சீர்காழிக்கு பிரம்மபுரம்னு இருக்குது, கழுமலம்னு இருக்குது, இது மாதிரி பிரம்மபுரம்னு இருக்குது, தோணிபுரம்னு இருக்குது. 12 பேர்கள் இருக்கின்றன. அந்த 12 பேரில் இந்த பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய பேர் பிரம்மாவாகிய நான்முகன் பழங்காலத்திலே வழிபட்ட தலம் என்கின்ற அடிப்படையிலே அதை பிரம்மபுரம் என்று சொல்லி யாருக்கு காமிச்சுது? அவங்க அப்பாவுக்கு மட்டும் காமிக்கல, நமக்கு அனைவருக்கும் காமிக்கின்றது. நாமும் அந்த பாடலை ஒரு நுட்பமாக நல்ல அருள்நிலையோடு பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய காட்சி நமக்கு தெரியும். அங்கே ஒரு தோடுடைய செவிக்கு தெரியும், அதுக்கு மேலே ஒரு விடையாகி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை எருது இருக்கக்கூடிய தெரியும், அதுக்கு மேலே ஏறி அவர்